வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கான சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த பராபவ வருடம் சித்திரை மாத கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால், மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த நேரம் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்க போகிறது. புனித பயணங்கள் அதிகம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக விருப்ப ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்பு கூட வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் விரையாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனியோடு கூடியிருப்பதால் தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் செய்வது பற்றி யோசிப்பீர்கள். புதிய பங்குதாரர்களை சேர்ப்பது பற்றியும் சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். எல்லாமே நல்லதாக முடியும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்கும் சிந்தனை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் சித்திரை மாதம் 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் வரப்போகிறார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரமாகும். ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். உயர் அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு மாநிலங்களில் வேலை, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் பெண் குழந்தைகளுக்கான ஏதோ ஒரு விசேஷம் உங்கள் இல்லத்தில் நடைபெறும். 10ஆம் தேதி அன்று மேஷராசிக்கு புதன் வந்து அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இடமாற்றம், வீடு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாட்களாக வீட்டிற்கு செய்ய வேண்டிய சிறு சிறு விஷயங்களை எல்லாம் இப்பொழுது நீங்கள் செய்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் ரிஷபராசிக்கு புதன் சென்று அமரப்போகிறார். அங்கு சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்கி தருவார். பொருளாதார பிரச்சனை உங்களை விட்டு அகன்று புது புது முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் பொழுது மனதில் தானாக மகிழ்ச்சி குடிக்கொள்ளும். அத்தியாவசியமான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். மேஷராசிக்கு செவ்வாய் வந்து அமரக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சுப செலவுகள் அதிகரிக்கும் என்பார்கள். உடன்பிறப்புகளின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த தேக்க நிலை மாறும். ஒரு சிலர் கடன் சுமை காரணமாக வாங்கிய இடத்தை விற்றுவிடுவார்கள். அயல்நாடு சென்று படிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த சித்திரை மாதம். சித்திரை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். கண்டிப்பாக எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு விடை கிடைக்கப் போகிறது, வழி பிறக்கப் போகிறது. பெண்களுக்கு தேவையான வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கக்கூடிய மாதமும் இதுதான். ஆக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் அவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரம் என்று இந்த சித்திரை மாதத்தை சொல்லலாம். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.